ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வைகாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 2ஆம் தேதி மேச ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் வைகாசி மாதம் 19ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ஆட்சி பலத்தோடு அமரப்போகிறார். வைகாசி மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 25ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியிலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இம்மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகுவும் சனி பகவானும் பார்வையிடுவதாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்து பணம் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம். சிலருக்கு பொருளாதாரத்தில் ஒரே சீராக இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்திருக்கும். தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் உங்களுடைய பயணங்களிலே கவனம் தேவை. சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சகோதரர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாயாரால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை காண முடியும். வீடை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களுக்கு சரியான நேரத்தில் உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும். சிலருக்கு புத்திரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புத்திரர்கள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துருஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. களத்திரஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும்.
கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வம்பு வழக்குகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஆகவே எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே சுக்கிர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூடுதல் முயற்சி தேவை. அரசியல்வாதிகளுக்கு கடுமையான போட்டிக்கு பின்னரே புதிய பொறுப்புகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலும் தொழில் ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதாலும் நீங்கள் செய்யும் தொழிலிலே கூடுதலான வருவாயை காண முடியும். வருவாய் இரட்டிப்பாக அமையும். மூத்த சகோதர சகோதரியுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவரால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.